நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கடக்நாத் வந்து ராஜஸ்தான் வெரைட்டி. இது ஃபுல்லாகவே கடக்நாத் தான். இது வந்து மருத்துவ குணம் மிக்க கோழிம்பாங்க. டேஸ்ட் நாட்டுக்கோழியோட டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோவுக்கு மேலே ஏறாது வெயிட், அவ்வளோதான். அந்த பக்கம் நாட்டுக்கோழி இருக்குங்க, அந்த சைடு எல்லாமே ஓப்பனில் இருக்குன்னு வச்சுங்களேன். நாட்டுக்கோழினாவே ஓப்பனில் இருக்கணுங்க. செட்டு இதுக்காக மட்டும்தாங்க, தங்கிக்கிறதுக்கு மட்டும்தான். ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு itaste. இன்றைக்கி நம்ம வந்து ஈரோட்டில் இருக்கோம். இந்த இடத்தோட பேர் வந்து மாந்தோட்டத்து விருந்து. இதே மாதிரி இன்னொரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, தோட்டத்து விருந்துன்ட்டு ஈரோட்டில் இருக்குது. இது வந்து மாந்தோட்டத்து விருந்து. இது ஆரம்பித்து அரௌண்டு ஒரு 1 இயர் டைமில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா டெக்ஸ் வேலி இருக்கு இல்லையா, டெக்ஸ் வேலிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இது பக்கம் தான், டெக்ஸ் வேலிக்கு பக்கம் தான். இதோட கூகுள் மேப் லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பித்து 1 இயர் ஆனாலுமே இங்கே வந்து அவ்வளோ கூட்டம். ஸோ நிறைய பேர் வராங்க, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. இது வந்து ஒரு வீக் டே தான், வீக் டேலேயே அவ்வளோ ரஷ். ஏன்னா இது வந்து ஹைவேஸ். இங்கே வந்து நாட்டுக்கோழி ஸ்பெஷல். ஸோ நாட்டுக்கோழியெல்லாம் டேஸ்ட் பண்ணலாம், ஓனர்கிட்டையும் பேசலாம். ஸோ வாங்க. கீழே விழுதுறாதடா, அப்புறம் ஹம்டி டம்டி சாட்டாந்தி ஓல் தான். வணக்கங்க. நம்ம ஹோட்டல் வந்து டெக்ஸ் வேலி நியர்பை பக்கத்தில் இருக்குங்க, ஆப்போசிட்டில் இருக்குது. பவானி டு கோயம்புத்தூர் ஹைவேவில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். டெக்ஸ் வேலி அந்த லொக்கேஷனில் நம்ம ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. ஈரோடு மாந்தோட்டத்து விருந்துன்னு இருக்கும். நம்ம வந்து மத்தியானம் வந்து சாப்பாடு, மட்டன் குழம்பு, சிக்கன் நாட்டுக்கோழி குழம்பு, கருவாட்டு குழம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு இல்லைன்னா மீன் குழம்பு, அப்புறம் ரசம், தக்காளி ரசம், பச்சைப்புளி ரசம், அப்புறம் சிக்கனில் வந்து ஒரு 5 வெரைட்டிங்க. கடக்நாத் சிக்கன் அது ஃபேமஸ் நம்மள தான், கடக்நாத் சிக்கன், அப்புறம் பெப்பர் சிக்கனு, பள்ளிப்பாளையம், அப்புறம் வரமிளகா சிக்கனு, நல்லாம்பட்டி சிக்கனு, அப்புறம் மட்டனில் ஒரு 4 வெரைட்டி. மூளை ஃப்ரை, மட்டன் வரமிளகா மட்டனு, பச்சை மிளகா மட்டனு, அப்புறம் குடல், முட்டை போட்டு மூளை ஃப்ரை அந்த மாதிரி வந்துடுங்க. அப்புறம் முட்டையில் எல்லா வெரைட்டியும் கலக்கி ஆம்லேட், ஆஃப் ஆயில் இதெல்லாம் போட்டு தருதுங்க. அப்புறம் சிக்கன் பிரியாணி ரெகுலராக இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ வந்து பகல் மட்டும் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் நைட்டு ஆர்டர் வாங்கிக்கிறோம், ஆர்டர் மட்டும் பண்ணுறோம். பகல் வந்து 12லேருந்து நீங்கள் 4 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. கீத்தில் தான் கூரெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். பார்க்கவே நல்லா கூலாக இருக்குது. இடமே கொஞ்சம் ஃபுல்லாக மரம் வச்சு, சின்ன ஸ்பேஸ் தான், பட் நல்லா இருக்குது. நம்ம தோட்டத்தில் உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று. கைஸ், இந்த வீடியோக்கான நெக்ஸ்ட் ஜோக். அப்பா ஜோக்கா மறுபடியுமா? ஆமாம், கறி ஜோக்கு தான். வரேன்னு சரி சொல்லு. ஏன் கிளி பச்சையாக இருக்கு? கிளி பச்சையாக இருக்கா? பச்சை தண்ணியில் குளிச்சுதா? இல்லை. வேற கைஸ், கடைசியாக இந்த ஆன்சரை சொல்கிறேன் கைஸ். நாட்டுக்கோழி பிரியாணிக்குனா நான்வெஜ் மீல்ஸ். நாட்டுக்கோழி பிரியாணி, உனக்கு என்ன நாட்டுக்கோழி பிரியாணியா? ஓகே, நாட்டுக்கோழி பிரியாணி ஒன்று எடுத்துட்டு வாங்க. நான்வெஜ் மீல்ஸு. வேறு என்ன சைட் டிஷ்ஷஸ்லாம் வேறு என்ன இருக்குது? பள்ளிப்படி இருக்குது, கடக்நாத் இருக்குது, மட்டன் இருக்குது, குடல் இருக்குது. ஃபஸ்ட்டு குழம்பு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இது வந்து சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, இது வந்து கருவாட்டு குழம்பு. பெப்பர் சிக்கன் வந்து கடக்நாத்தா? ஓகே. பள்ளிப்பாளையம், நல்லாம்பட்டி, குடல். என்னது? பூண்டு ஊறுகா. சரி சரி, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம். ஓகே, காம்போ பேக்கா. இது வேணும்னா நம்ம இண்டிவிஜுவலாகவும் வாங்கிக்கலாம். இங்கே இண்டிவிஜுவலாக வாங்கினா போர்ஷன் அதிகமாக இருக்கும். இது வந்து காம்போ பேக்காக வருது. எல்லா டிஷ்ஷஸும் கொஞ்சம் கொஞ்சமாக காம்போ பேக்காக வருது. இதோட ப்ரைஸ் என்னன்னு தெரியல, நான் கடைசியில் கேட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இதோட ப்ரைஸ் என்ன வருதுன்ட்டு. பட் திஸ் இஸ் பெட்டர்னு வைங்களேன். ஒரு டிஷ் நிறைய சாப்பிட்றதுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதுனால இட் இஸ் பெட்டர் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் மட்டன் வரணும் இதில். சீ ஃபுட்ஸ் வெரைட்டிஸ் இருக்குதாமா? சர்வீஸ் ப்ரான்ஸ் இருக்கு, ஃபிஷ் ப்ரான்ஸ் இருக்குதாடா? ஆமாம், ப்ரான்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ் இருக்கு,
அண்ட் கிராப் அதெல்லாம் இருக்கு கைஸ் நிறைய. பட் ஆனா ஸ்டாக் இல்லன்னு ஆமா சொல்லிட்டாங்க. ஸ்டாக் இல்லன்னாங்க. எமோஷனல் டேமேஜ். ஓகே. இது வந்து மட்டனா? ஓகே. இந்த குழம்பு மட்டும் எனக்கு மறந்துருச்சு. இது சிக்கனா? நாட்டுக்கோழி குழம்பு. ஓகே. அது மட்டன் அது ஓகே. இது கருவாடு குழம்பு. ஓகே. தாங்க. தக்காளி ரசமும் பச்சைப்புளி ரசமும். ஓகே. ஆக்சுவலாக நான் இவர்கிட்ட சொன்னேன் இங்கே வந்து பிரியாணியோட மீல்ஸ் தான் நல்லா இருக்கும்ட்டு இவர்கிட்ட சஜஸ்ட் பண்ணேன். பட் இவர் கேட்கல. இது வந்து சிக்கன் பெப்பர் ஃப்ரை. இந்த பெப்பர் ஃப்ரை வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட் ஒன்று. அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக வருது. பட் இருந்தாலும் டேஸ்ட் பச்சையாக இருக்கு. டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நல்லா இருக்குது. ஒரு வித்தியாசமாக நான் இது வரைக்கும் இந்த ஃப்ளேவர் வந்து நான் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. இந்த சிக்கன் ஃப்ரை ஃப்ளேவர் வந்து முன்னாடி வந்து நான் சாப்பிட்டது கிடையாது. ஸோ வைஸ் இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நாட்டுக்கோழினால எலும்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்டா. பட் மீட் வந்து டேஸ்ட்டாக இருக்கும்னு வையேன். இது வந்து மாதிரி நிறைய கருவேப்பிலை இருக்குது. பட் ஒரு அந்த பெப்பரும் இருக்குது. பெப்பர் அந்த பெப்பர் ஃப்ரை மாதிரி தெரியுது. ஆனால் குவான்டிட்டி எல்லாத்துக்கும் அதிகமாக இருக்குது. காம்போ மீல்ஸ் அது. ஐ மீன் பிரியாணி பிரியாணி குவான்டிட்டி. ஓகே. பிரியாணி எப்படி இருக்குது? எனக்கு ரொம்ப பிரியாணி வந்து ஓகேங்கிற மாதிரி தான் எனக்கு ஓகே தான் இருக்குது. கடக்நாத் அப்படிங்கிறது அந்த கருப்பு கலர் கோழி ஃபுல்லாகவே கருப்பாக இருக்கும். உள்ளுக்கும் மீட்டும் வந்து ஃபுல்லாகவே கருப்பாகவே இருக்கும். இது வந்து நிறைய பேர் ஃபார்மில் வச்சு வளர்க்குறாங்க. கடக்நாத் ஃபார்ம்ஸ்னே நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டியே கொஞ்சம் மெடிக்கல் யூசேஜ் இருக்குது இந்த மீட்டுக்கு. ஸோ மெடிக்கல் பர்பஸ் நிறையா இருக்குது இந்த கடக்நாத் மீட்டுக்கு. ஸோ அதோட மீட் தான் இது. இது ஒரு மீன் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து அந்த பெப்பர் இது மாதிரி பெப்பர் கருவேப்பிலை அதெல்லாம் அதிகமாக இல்லாமல் நார்மலாக ஒரு ஃப்ரை மாதிரியே செஞ்சுருக்காங்க. அந்த மீட்டே ஒரு அந்த வித்தியாசம் தெரியுது. நார்மல் ஒரு நாட்டுக்கோழிக்கும் இந்த கடக்நாத்துக்கும் அந்த வித்தியாசம் தெரியுது. ஒன்லி திங் அந்த எலும்பு அதிகமாக இருக்கும். பட் தட் இஸ் தி ஒன்லி டிஸ்அட்வான்டேஜ். அதாவது தட் தி மீட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். சொன்ன மாதிரி எலும்பு தான் அதிகம். இந்த பாருங்கள் எலும்பு ஒன்று ஒன்றா பொறுக்கி தான் போட்டு நம்ம சாப்பிட்டாகணும். சூப்பர் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து சிக்கன் பள்ளிப்பாளையம். யூஸ்வலாக அந்த பள்ளிப்பாளையம்லாம் அந்த தேங்காய்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க. இதில் தேங்காய் இல்லை, ஆனால் ஃப்ரை வந்து எக்ஸலண்ட், ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பள்ளிப்பாளையத்தோடு இது வந்து டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். சூப்பர். இவனை கூட்டிகிட்டு வந்து பிரியாணியாகவே சாப்பிட்ருக்கான். பிரியாணி அந்தளவுக்கு ஒன்றும் ஓகேவாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இவருக்கு வந்து எங்கே போனாலும் பிரியாணி தான். பட் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் லைக் யூ வில் ஹாவ் டு கோ ஃபார் நான்வெஜ் மீல்ஸ் வித் சைட் டிஷ்ஷஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து சைட் டிஷ்ஷஸோடு நீங்கள் ஒயிட் ரைஸோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியும்.
மோஸ்ட் ஆஃப் தி கொங்கு குசினில் நீங்கள் வந்து உண்மையான ட்ரூ ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கொங்கு குசின் டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நான்வெஜ் மீல்ஸ் வித் அந்த டிஷ்ஷஸ் இதுதான் வந்து பெஸ்ட் காம்பினேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்கன் நல்லாம்பட்டி. பள்ளிப்பாளையத்துக்கும் நல்லாம்பட்டிக்கும் பெருசாக டேஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. பட் டேஸ்ட் வைஸ் சூப்பர். ரெண்டுமே ஊர் பேர். ரெண்டுமே ஊர் பேர். அதான் டிஃப்ரென்ஸ். அது டிஃப்ரென்ஸ் அப்போ உங்களுக்கு ரெண்டுமே ஊர் பேர். வேற வேற ஊர்ரா. பட் பேர் தான் வித்தியாசம். டேஸ்ட் வைஸ் சிமிலர் தான். பட் டேஸ்ட் வைஸ் எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர். இது வந்து குடல். ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் வந்து குமரன் மெஸ்ஸில் குடல் சாப்பிட்டோம். குடல் வந்து ஓகே தான். ஆனால் மார்னிங் சாப்பிட்டதோட கம்பேர் பண்ணும்போது தட் வாஸ் ரியலி சூப்பர். இது வந்து ரைஸ்க்குன்னே செஞ்சுருக்காங்க. இந்த குடல் வந்து ரைஸ்க்குன்னே செஞ்சுருக்காங்க. பட் ஸ்டில் வந்து மற்ற டிஷ்ஷஸோடு கம்பேர் பண்ணும்போது குடல் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான். டேஸ்ட்டாக இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஆவரேஜ். இது வந்து மட்டன். மட்டனும் நல்லா இருக்குது. சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் பர்ஃபெக்ட். நல்லா இருக்குது. மட்டனில் அதிக ஸ்பைசினஸோ அதிக அந்த பஞ்சோ எல்லாமே நார்மலாக செஞ்சுருக்காங்க. நல்லாவே அருமையாகவே செஞ்சுருக்காங்க. ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டிஷ்ஷஸும் சாப்பிட்டாச்சு. ஃபைனலாக நான் இன்னும் பச்சைப்புளி ரசம் இருக்குது. அதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டு ஃபைனலாக உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். பாயாசம் வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த தாபாலாம் இருக்கும். இந்த கோல்டு பாயாசம். கோல்டு வந்து கொஞ்சம் லைட்டாக தான் குடிங்காக இருக்குது. பட் டேஸ்ட் ஓகே. எருமைப்பல்ல வந்து எருமைப்பல்ல செய்கிறதாம்மா. நல்லா ஹெவியாக சாப்பிட்டு இந்த பாயாசம் குடிக்கிறது சூப்பராக இருக்குது. எல்லாமே 200 ரூபா தாங்க. அதாவது ஒரு கிலோ கறியை வந்து 5 டிவைட் பண்ணி கொடுக்குற மாதிரி 200 கிராம் வரும்னு வச்சுங்களேன். மண் சட்டியில் செய்கிறது எல்லாமே. கொடுக்குறது மட்டும்தான் குழம்பு வந்து பாத்திரத்துக்கு கொடுக்குறோம். செய்கிறது எல்லாம் மண் சட்டியில். பின்னாடி விறகடுப்பு தான் செய்யும். கஞ்சி அடிக்கிற சாதம் தான் பண்ணும். வேறு எதுவும் இல்லைங்க. இந்த மாதிரி எல்லாமே இயற்கை முறையில் இருக்குது. எல்லா டிஷ்ஷும் வந்து எல்லா பிளேட் வந்து 200 தாங்க. அது ஏன்னா அது மாற்றி ஆமாங்க. சிந்தாமணி மட்டும் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக வருங்க. அது 150 கிராம் வரும். அது 200 தான் பிளேட். ஆனால் குவான்டிட்டி கம்மியாக. ஏன்னா எலும்பு கழிக்கிறதுனால ஒரு கிலோவுக்கு 600 கிராம் தான் எலும்பு வருங்க. 600 கிராம் தான் கறி வரும். எலும்பு 400 கிராம் போயிருந்தாலும் அது மட்டும் ரேட் அதிகமாக வருங்க. நான்வெஜ் மீல்ஸ் 80 ரூபாய்ங்க. 80 ரூபா. 3 பிரியாணி 200 ரூபாய்ங்க. 200 ரூபான்னா சாப்பாடும் கொடுத்துருவாங்க. பிரியாணி ஒன்று வாங்கிட்டாங்கன்னா சாப்பாடு, தண்ணி குழம்பு, ரசம் எல்லாமே ஒருத்தர் வயிறாறு சாப்பிட்டா 200 ரூபாய்க்கு சாப்பிட்டுக்கலாம். பிரியாணி சாப்பிட்டா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு வெஜ்ஜும் இப்போ இருக்குங்க. பாயாசம் இருக்குது. தயிர் எரம்ப தயிர் இருக்குது. பாயாசம் அந்த சேமியா போட்டு வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது. ரெண்டுமே இருக்குது. சூடாகவும் இருக்கும், இதுதான் இருக்குது. இருக்குங்க. இல்லை அதுதான் நான் இன்றைக்கி அது செட்டு வேலையாக இருக்கிறதுனால அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அடிஷனலாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் செட்டு. அதனால் அடுத்தது வந்து குடியில் ஓப்பன் ஆகிருங்க. இந்த பொங்கலுக்குள்ளே இப்போ எங்களுக்கு வந்து இப்போ 1 இயர் ஆக போகுது. 6/2 வந்து அப்படியே 1ஆவது வருஷம். அதுக்குள்ளே அந்த குடியில் ஓப்பன் பண்ணலான்ட்டு வேலை நடந்துகிட்ருக்கு. ஒரு சூப்பரான லஞ்ச் கைஸ். அதாவது பிரியாணி இட் வாஸ் ஜஸ்ட் ஓகே. ஏன்னா கிருஷி தான் கொஞ்சம் ஏமாந்து போயிட்டாரு. பட் தி நான்வெஜ் லஞ்ச் எக்ஸ்ட்ரானரி. எனக்கு வந்து நான்வெஜ் லஞ்சில் வந்த குழம்பெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருந்துச்சு. பட் அந்த சைட் டிஷ்ஷஸ் வந்து எல்லாத்தையும் பீட் பண்ணிருச்சு. அந்த சிக்கன் வறுவலாக்கட்டும் சரி, கடகநாத் செமையாக இருந்துச்சு. ஒரு டிஷ்ஷஸும் குடல் மட்டும்தான் கொஞ்சம் நார்மல். பட் எல்லா டிஷ்ஷஸும் சூப்பர். ஸோ இங்கே வந்தீங்கன்னா யூ கோ ஃபார் தி நான்வெஜ் மீல்ஸ் வித் ஆல் தி நான்வெஜ் டிஷ்ஷஸ். காம்போ மீல்ஸ்ன்னு இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாக மண் சட்டியில் தான் செய்கிறாங்க. எல்லாமே நாட்டுக்கோழி தான். எல்லாமே இவங்களே தான் வளர்க்குறாங்க.
ஆன்சர் சொல்லிடுறேன். எதுக்குடா பச்சை நீ விடு பச்சை கிளியா சொல்லி சொல்லு பச்சை கிளிக்கு ஆன்சர் என்னன்னா ஏன்னா அது இன்னும் வறுக்கல. ஓ வறுக்கலனா பச்சையா தானே இருக்கும். வறுக்காதனால இன்னும் பச்சையா இருக்கு. ஆமா வா தாங்க முடியலப்பா சாமி. சரி ஓகே கைஸ், இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர். பை ஃப்ரம் மை டேஸ்ட். இன்னொரு ஜோக்கை வச்சுட்டு உங்களை சந்திக்கிறேன். பாய்.